எல்லோரும் மினரல் வாட்டர் அக்வா கடை அப்படின்னு போகும்போது நாங்கள் மட்டும் பாருங்க போர் வாட்டர் தான் வீட்டு யூஸ்க்கு அப்படி பானையில் பிடிச்சி வச்சு ஃபில்ட்ருக்கு என்ன போடுவோம் அப்படின்னா தேத்தாங்கோட்டை. இருங்க தேத்தாங்கோட்டை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நாங்கள் தேத்தாங்கோட்டை தண்ணியை பிடிச்சி வச்சு அதுக்குள்ளே 2 தேத்தாங்கோட்டையை போட்டு விட்ருவோம். அப்போ தண்ணியோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா புதுசாக குடிக்கிறவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் சப்புண்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து உப்பு தன்மையும் அதெல்லாம் இருக்காது. தண்ணி கொஞ்சம் மழை டைம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து வைகை பக்கம், அதனால் வந்து எங்களுக்கு ஊற்று தண்ணி வந்து நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் தாங்க தேத்தாங்கோட்டை. இந்த 2 தேத்தாங்கோட்டை ஒரு பானைக்கு 2 தேத்தாங்கோட்டை போட்டால் போதும். இதுதான் வந்து முந்தி காலத்தில் வந்து ஃபில்ட்ரு தண்ணிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நம்ம வந்து இதை வந்து இடித்து வெள்ளை துணியில் கட்டியும் உள்ளே போடலாம் தண்ணிக்குள்ளே. அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து டேரெக்டாக கழுவிட்டு அப்படியே பானைக்குள்ளே போட்டுட்டு தண்ணி மோந்து குடிச்சுக்கிடுவோம். நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து மினரல் வாட்டரு ஃபில்ட்ரு வாட்டர் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து ஃபில்ட்ரு வாட்டர் யூஸ் பண்ணுறவங்க போர் வாட்டர் குடிக்க மாட்டாங்க. எங்கள் அக்கா பொருளாக எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா தண்ணியை குடிச்சிட்டு அம்மா ஈக்கா தண்ணி அக்கா தண்ணிம்மா அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சப்பையாக அப்படி இருக்குல்ல, அதனால வந்து அதுக்கு சொல்ல தெரியாமல் அப்படி சொல்லுவோம். ஆனால் பட் போர் வாட்டரில் நமக்கு எல்லா வகையான சத்துக்களும் கிடைக்கும். ஏன்னா எதுவுமே நாங்கள் வந்து ஃபில்ட்ரே பண்ண மாட்டோம்ல அப்படின்றனால. அப்படி 2 தேத்தாங்கோட்டை மட்டும் போட்டோன்னா போதும், தண்ணி வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடும். தண்ணி கொஞ்சம் துவப்பு தன்மையாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி போர் வாட்டரில் வந்து நெல்லிக்காயும் தட்டி போடுவாங்க. பட் அண்ணன் தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த அறுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள் பானைக்குள்ளே, இப்படி போட்டு வச்சுட்டு நாங்கள் வாட்டுக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி தேத்தாங்கோட்டை போட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருக்கீங்களா?